Hello friends, welcome to Fantasy with Tamil YouTube channel. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணிட்டு ஆன்ல கொடுங்க. நாங்க போறக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஆப்கானிஸ்தானுக்கும் சவுத் ஆப்பிரிக்கா இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடக்க இருக்கிற ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்சை பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 18ஆம் தேதி வந்து நடக்கிறதுக்கு டைமிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈவினிங் 5:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்குங்க. ஸோ இந்த மேட்ச் எங்க நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹர்ஜா கிரிக்கெட் ஸ்டேடியம் ஹர்ஜா தான் இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்கு. ஓகே, இப்போ நீங்களும் நம்ம டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனலை வந்து ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. நம்ம டெலிகிராம் சேனல்ல லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக் டெமோ டீம் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதுல இருந்து உங்களுக்கு தகுந்தாக்குல பிளேயர்ஸா இருக்கட்டும் இல்ல கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா இருக்கட்டும் சேஞ்சஸ் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு சூப்பரான ஆப்ஷனா வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ரெண்டு டீம்ல இருக்க பிளேயிங் ஏதாவது மாற்றம் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். பார்க்காதவங்க நம்ம டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா நடக்கிற எல்லா மேட்ச்லயும் வந்து பாத்தீங்கன்னா பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வீடியோ வந்து பத்தி கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது லாஸ்ட் 5 மேட்ச்ல என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க, எத்தனை முறை ட்ரீம் டீம்ல வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலா வந்து டெலிகிராம் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்ல வந்து கொடுத்துட்டு இருக்கோம். வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணாதவங்க போய் ஜாயின் பண்ணிக்கிங்க. வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இருக்கு. ஓகே, இப்போ அடுத்ததான் பிச் ரிப்போர்ட் வந்து பார்ப்போம். இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா பவுன்சஸ் நல்லாவே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இந்த மிடில் ஓவரில் நல்லாவே டாமினேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஸ்டார்டிங் அந்த பவர் அந்த 10 ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு நல்லாவே கொஞ்சம் சப்போர்ட்டிங்காக இருக்கும். அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஸ்டெபிளாக இருப்பாங்க. இயர்லேயே கொஞ்சம் விக்கெட் விழுறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. ஸோ விக்கெட் இழக்காம பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஸ்டேபிளா இருந்து பிளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட இந்த பர்டிகுலர் வினுவில் ஒரு 260 ஒரு 270 மாதிரி ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இந்த பர்டிகுலர் பத்தி ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் 230 அப்படிங்கறத ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்ல ஃபாஸ்ட் பாலர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. இப்போ போக போக பேட்மேன் நல்லாவே என்ஜாய் பண்ணி பிளே பண்ணுவாங்க. அண்ட் போக போக ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் நல்லாவே டாமினேட் பண்ண வாய்ப்பு இருக்கும். பிச்சு யூஸ்டு ஆக ஸ்பின்னர்ஸும் அந்த பர்டிகுலர் டாமினேட் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. ஸோ என்னதான் ஃபாஸ்ட் பாலர்ஸ் ஸ்பின்னர்ஸும் டாமினேட் பண்ணாலும் பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஸ்டேபிளா நின்று பிளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இது ஹையஸ்ட் ஸ்கோர் வேணும் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரீசெண்ட் மேட்ச் வைஸ்ல இது ஒரு ஹையஸ்ட் ஸ்கோர் வேணுவா தான் வந்து இருந்திருக்கு. ஓகே, இப்போ அடுத்ததான் வெனுவை வந்து பார்ப்போம். வெனுவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 241 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதுல பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 131 மேட்சும் பேட் செகண்ட் பண்ண டீம் 108 மேட்சும் வந்து வின் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட பேட் ஃபர்ஸ்ட் பண்ற டீமுக்கும் செகண்ட் பண்ற டீமுக்கும் 31 மேட்ச் வரையும் டிஃபரன்ஸ் வர வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் என்னன்னு பார்த்தோம்னா 227 அப்படிங்கிறத ஒரு ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் ஸ்கோரை வந்து அடிச்சிருக்காங்க. ஹையஸ்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் தான் வந்து அடிச்சிருக்காங்க. 367 அப்படிங்கிறத ஒரு ஹையஸ்ட் ஸ்கோரை வந்து வச்சிருக்காங்க பாகிஸ்தான். ஸோ லோவர் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் இந்தியா தான் வந்து அடிச்சிருக்காங்க. 54க்கே வந்து ஆல் அவுட் ஆயிருக்காங்க. ஓகே, இப்போ அடுத்ததான் ஹெட்யூட் ரெக்கார்ட் வந்து பார்ப்போம். ஹெட்யூட பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2 மேட்ச் தான் ரெண்டு பேர் பிளே பண்ணியிருக்காங்க. அதுல 2 மேட்ச்லுமே வந்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து வின் பண்ணியிருக்காங்க. காரணம் சவுத் ஆப்பிரிக்கா ஒரு ஸ்ட்ராங் டீம், ஆப்கானிஸ்தான் பொறுத்த ஒரு அண்டர்ரேட்டட் டீம், ஒரு லோவஸ்ட் டீம் தான் சொல்லலாம். பட் லாஸ்ட் அந்த ஓடிஐ மேட்ச்லாம் பார்த்துருந்தீங்க, வேர்ல்ட் கப் மேட்ச்ல ஆப்கானிஸ்தான் வேற லெவல பிளே பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இதுல சவுத் ஆப்பிரிக்கா ஒரு டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு வாய்ப்பு தான் இருக்கும் ஆப்கானிஸ்தான் பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ அடுத்ததான் நீங்களும் நம்ம ஃபோக்கஸ் 11 ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணலைன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FG. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல ப்ளே பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஆப்பா இருக்கும். மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ற மணில இருந்து 300 ரூபா 100 ரூபாங்கிற பர்டிகுலர் அமௌண்ட் வந்து உங்களுக்கு டிஃபரன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் வின்னிங் அமௌண்ட் நீங்க ப்ளே பண்றீங்கன்னா ஃபோக்கஸ் 11 ஆப்ல 5448 ரூபா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா போதும். மற்ற ஆப்ல கிட்டத்தட்ட 5750 ரூபா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். கம்பேர் பண்ணும் போது உங்களுக்கு 302 ரூபா சேவிங்ஸ் வரும் நம்ம ஃபோக்கஸ் 11 ஆப் வந்து கம்பேர் பண்ணீங்கன்னா. அது மட்டும் இல்லாம 5000 ரூபா 3000 ரூபா 1000 ரூபா வின்னிங் அமௌண்ட் வரையும் நீங்க கம்பேர் பண்ணும்போது 30 100 300 இந்த மாதிரி அமௌண்ட் வந்து உங்களுக்கு டிஃபரன்ஸ் ஆகுது வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ ஒரு மேட்சுக்கு நீங்க 5 டீம் கட்டுறீங்க, ஒரு நார்மலா ஒரு 555 ரூபா இதை கட்டினாவே உங்களுக்கு 30 ரூபா வரை சேருது. 5 மேட்சுக்கு போது நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க. அந்த அமௌண்ட் வச்சு நீங்க இன்னொரு டீம் கூட உங்களால பிளே பண்ண முடியும். ஸோ மறக்காம நம்ம ஃபோக்கஸ் 11 ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FG. அது மட்டும் இல்லாம இந்த ஆப்ல எந்த ஒரு ஆப்லயுமே இல்லாத ஒரு ஃபியூச்சர் இந்த ஆப்ல இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா
5+1. ஸோ இந்த ஆப்ஷன் வைஸ்ல எந்த ஒரு ஆப்லயுமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை, இந்த ஆப்ல மட்டும்தான் இருக்கு. 5+1னா பெருசா ஒன்றும் கிடையாது. எல்லாரும் அந்த 11 பேரை நம்ம டீமை மேக் பண்ணி கட்டுற மாதிரி தான். இதுலயும் ஒரு டீம்ல இருந்து 5 பிளேயரும் இன்னொரு டீம்ல இருந்து ஒரே ஒரு பிளேயர், கிட்டத்தட்ட 6 பிளேயரை மட்டும் நம்ம பிக் பண்ணி கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் யூஸ் பிளே பண்ணலாம். அது நம்மளால ஒரு 11 பேரை கரெக்டா கணிக்கிறது தான் சிரமமா இருக்கும். ஸோ எல்லாருக்கும் ஒரு சில பேருக்கு சிரமமா இருக்கும். அந்த சில பேர் ஒரு 6 பேரை ஈஸியா கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் வரையும் நம்மளால ஈஸியா கன்சிடர் பண்ணி உங்களை ட்ரீம் டீம் வந்துடும். ஸோ அப்படி இருக்கிற ஒரு 6 பிளேயரை நம்ம நினைச்சு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனை கொடுத்து நம்ம பிளே பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான வயசு வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஆப்ல 10+1 இருக்கு. அதர் ஆப்ஷன் நிறையவே வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம ஃபோக்கஸ் லெவன் ஆப்ல நீங்க வித்ட்ராவல் பண்ற மணிக்கு டிடிஎஸும் கிடையாது, டெபாசிட் பண்ற மணிக்கு ஜிஎஸ்டியும் கிடையாது. நீங்க வித்ட்ராவல் பண்ற மணிக்கு டிடிஎஸும் கிடையாது, மாறாக எக்ஸ்ட்ரா 6% வரையும் கேஷ் போனஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க டெபாசிட் பண்ற மணிக்கும் எக்ஸ்ட்ரா 6% வரையும் கேஷ் போனஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ மறக்காம நம்ம ஃபோக்கஸ் லெவன் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, இன்வைட் கோட் FG. ஓகே, பார்த்தா 2 டீமோட பிளேயிங் வந்து பார்ப்போம். ஆப்கானிஸ்தான் பிளேயிங் பொறுத்த வரைக்கும் ரஹமுல்லா குர்பாஸ், ரஸ்மத் ஷா இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. அஸ்மதுல்லா ஓமர் சாய், ஹகிதி, முகமது நபி, இக்ராம் அகில், ரஷீத் கான், குல்பதி நாயிப், கரோட்டி, அகமது மலிக் அண்ட் ஃபசல் ஃபாரிக். ஸோ இவங்க தான் ஆப்கானிஸ்தானோட ஒரு பாசிட்டிவான பிளேயிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காங்க. இப்போ அடுத்ததா சவுத் ஆப்பிரிக்கா பிளேயிங் பொறுத்த வரைக்கும் ஜார்ஜி, ஹென்ரிக் இவங்க 2 பேரும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. தெம்பா பவுமா, ஆடன் மார்க்கம், ட்ரிஸ்டன் ஸ்டப், கைல் பெர்கியன். ஸோ இவர் தான் வந்து இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வந்து இருக்காரு, கைல் பெர்கியன் பொறுத்த வரைக்கும். அடுத்ததா பெல்லுகுவா, ஃபருட் வேன், லுங்கி இங்கிடி, பிராட்மேன் அண்ட் நான்ரி பர்கர். ஸோ இவங்க சவுத் ஆப்பிரிக்காவோட ஒரு பாசிட்டிவான பிளேயிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காங்க. ஓகே ஓகே, அடுத்ததா 2 டீமோட டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் யார் யாரு, உங்களோட பிளஸ் ஆர் மைனஸ் என்னென்ன அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். ஆப்கானிஸ்தான் பொறுத்த வரைக்கும் அஸ்மதுல்லா ஓமர் சாய், முகமது நபி அண்ட் இக்ராம் அகில். ஸோ இவங்க தான் வந்து டபுள் ஆப்ஷன் பிக்ல வந்து இருக்காங்க. அஸ்மதுல்லா ஓமர் சாயை பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டர்ல பேட்டிங், அதாவது இன்னிங்ஸ் வந்து 1 down வந்து இறங்குறாரு. ஸோ பேட்டிங்ல இருந்து மட்டும் இவட்டு இருந்து ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம 5ல இருந்து 6 ஓவர் வரையும் போல் பண்றாருங்க. ஸோ 5ல ஒரு 6 ஓவர் போல் பண்ற பட்சத்துல ஒரு விக்கெட் வரையும் விட்டுறது நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு விக்கெட் 25+ ஃபேண்டசி பாயிண்ட், பேட்டிங் வந்து ஒரு 25, டீம்ல கூட 4. ஸோ ஓவராலா ஒரு 55ல இருந்து ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு ஒரு சூட்டபிளான பிளேயரா வந்து இருப்பாரு அஸ்மதுல்லா ஓமர் சாய். அடுத்ததான் முகமது நபி சேம் அதே 5ல இருந்து ஒரு 6 ஓவர் வரையும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. முகமது நபி பொறுத்த வரைக்கும் ஒரு விக்கெட் அப்படிங்கறத இவரு தான் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட்டிங் டாப் ஆர்டர்ல வராரு, ஒரு 2nd down 3rd down பொசிஷன்ல வராங்க போது இவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் எதிர்பார்க்கலாம். இப்ப அடுத்ததான் இக்ராம் அலிகில். ஸோ இக்ராம் அலிகில பொறுத்த வரைக்கும் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காருங்க. ஸோ இவர் வந்து பேட்டிங் ஆடுற வரதுக்கு முன்னாடியே ஒரு பேட்டிங் விக்கெட் கீப்பிங் மூலயமா ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 50 ஓவர் மேட்சுங்கும் போது ஒரு 2 கேட்ச் பிடிக்கிறாரு, ஸ்டெம்பீட் பண்றாரு அப்படிங்கும் போது கிட்டத்தட்ட 25ங்கிறது ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அண்ட் பேட்டிங் ஆர்டர்ல வந்தாலும் கிட்டத்தட்ட விட்டு இருந்து ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். இப்ப அடுத்த சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்த வரைக்கும் ஐடன் மார்க்கம், கைல் பெரியன் அண்ட் ஐடன் பெரகியா. ஸோ இவங்க டபுள் ஆப்ஷன் பிக்ல வந்து இருக்காங்க. ஆடம் மார்க்கம் இந்த மேட்ச் பவுல் பண்ணுவாரா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 அல்லது ஒரு 4 ஓவர் வரையும் தான் அவருக்கு பவுல் பண்ண வாய்ப்பு கிடைச்சதுன்னா 3ல இருந்து ஒரு 4 ஓவர் வரையும் பவுல் பண்ணுவாரு. அப்படி பவுல் பண்ணல அப்படின்னா ஒரு பேட்டிங்ல இருந்து மட்டும்தான் இவரு இருந்து நம்ம ஃபேண்டசி பாயிண்ட் நம்ம எதிர்பார்க்க முடியும். பவுல் பண்ணாருன்னா ஒரு விக்கெட் அப்படிங்கிறத இவற்று நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட்டிங்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 35ல இருந்து ஒரு 40+ ரன் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஐடன் மார்க்கம் பொறுத்த வரைக்கும் கைல் வெறியை பொறுத்த வரைக்கும் சேம் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வந்து பண்ணிட்டு இருக்காருங்க. ஸோ இவர் விக்கெட் கீப்பிங், அதாவது பேட் ஃபர்ஸ்ட் பண்றாங்க அப்படிங்கும்போது இவருக்கு வந்து உட்பட கொடுத்து பாருங்க. பேட்டிங்ல இருந்து ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் விக்கெட் கீப்பிங் மூலயமா 25+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அடுத்த ஐடன் பெலுக்கியோவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 8ல இருந்து ஒரு 10 ஓவர் கம்பல்சரி வந்து பவுல் பண்ணிடுவாரு. 8 ஓவர் பவுல் பண்ற பட்சத்துல இவர்கிட்ட நம்ம 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படி 2 விக்கெட் அப்படிங்கும் போது ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட். அண்ட் பேட்டிங்ல வந்தும் கிட்டத்தட்ட ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. கிட்டத்தட்ட ஓவராலா ஒரு 75ல இருந்து ஒரு 80+ ஃபேண்டசி பாயிண்ட்
இவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் இவர் பேட் பண்ணும்போது இவருக்கு வந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அதாவது சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படிங்கும் போது ஆலன் பெரோக்கி வந்து ஒரு எப்பறம் வந்து கொடுத்து பாருங்க. செகண்டா பேட் பண்ணும்போது டீம்ல ஒரு ஆப்ஷனா வைங்க, இந்த கேப்டன் ரிஸ்கட் ஆப்ஷன் கொடுக்குறேன் அப்படிங்கிறதுக்கு சூட்டபிளா இருக்க மாட்டாரு. ஸோ அதே ஃபர்ஸ்ட் இவர் பேட் பண்றாங்க போது நீங்க கிராண்ட் லீக்ல வைக்கும் போது இவருக்கு ஒன்னா டியூக்கு கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கூட கொடுத்து இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, பாரதா 50-50 ஆப்ஷன் பிளேயர்ஸ் யார் யாரு, உங்க பிளஸ் ஆர் மைனஸ் என்னென்ன அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்ப்போம். ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ரஹமுல்லா குர்பாஸ், ஹகிதி, ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து 50-50 ஆப்ஷன் வந்து இருக்காங்க. ரஹமுல்லா குர்பாஸ், ஸோ ரஹமுல்லா குர்பாஸை பொறுத்த வரைக்கும் ஆப்கானிஸ்தான் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா இவருக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்து பாருங்க. இவர் பேட்டிங்ல இருந்து 40+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு மேலேயும் இவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். இவரோட ஃபேண்டசி வேல்யூவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நிறைய மேட்ச்ல கிட்டத்தட்ட ஒரு 10 மேட்சுக்கு ஒரு 8 மேட்ச் வந்து ட்ரீம் டீம்ல வந்திருக்காரு. அதே செகண்டா பேட் பண்ணும்போது இவர் ஃபேண்டசி வேல்யூ 10ல 2 அல்லது 3 டீம்ல மட்டும் தான் ட்ரீம் டீம்ல வந்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 7-8 டீம்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரீம் டீம்லேயே வரல. ஸோ ரஹமுல்லா குர்பாஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு ஒரு ரிப்போர்ட் கொடுத்து பாருங்க. செகண்டா பேட் பண்ணும்போது 50-50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஹகிதியை பொறுத்த வரைக்கும் நேரத்துக்கு போத் இனிஷியல் இவர் ட்ரை பண்ணாம இருக்கிறது ஒரு பெட்டரான ஆப்ஷனா இருக்கணும். ஸோ இவர்கிட்ட பேட்டிங் ஆர்டர்ல இருந்து ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் அப்படின்னா எதுவுமே இவர்கிட்ட வந்து இல்லை. ஸோ அதனாலதான் இவர் வந்து 50-50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் இவரை பிக் பண்ணாமே நீங்க டீம் கிரியேட் பண்றது ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். கிராண்ட் லீக் ரிஸ்கா ட்ரை பண்றேன்னு நினைக்கிறவங்க இவரை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததான் ரிசா ஹென்ட்ரிக்ஸ் அண்ட் தெம்பா பவுமா, ஸோ இவங்க ரெண்டு பேரும் 50-50 ஆப்ஷன் வந்து பிக் பண்ணிருக்கோம். ரிசா ஹென்ட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா ஒரு இம்பரை கொடுத்து பாருங்க. செகண்டா பேட் பண்ணும்போது ஒரு 50-50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. காரணம் சேம் அதேதான் ரஹமுல்லா குர்பாஸ் சொன்ன மாதிரி தான். ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது 10ல ஒரு 7 டீம்லயாச்சும் ட்ரீம் டீம்ல வந்திருக்காரு. செகண்டா பேட் பண்ணும்போது 10ல 2 டீம் அப்படிங்கறத ஒரு ட்ரீம் டீம்ல இவர் வந்திருக்காரு. ஸோ ரிசா ஹென்ட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு, இவருக்கு வந்து இம்பரை கொடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் இவர் பேட் பண்ணும்போது பேட்டிங்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 35ல இருந்து ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. செகண்டா பேட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ஸ்கோர்லயே வந்து விக்கெட்டை வந்து இழந்துடுறாரு. அடுத்தா தெம்பா பவுமாவை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு சூப்பரா நாக் ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். கிட்டத்தட்ட ஃபாஸ்ட் பால்ஸ் நல்லாவே இது பண்ணி பிளே பண்ணுவார். பட் இவர் ஸ்பின்னர்ஸ்ல கொஞ்சம் வீக்கா இருக்காரு. ஸோ குவாலிட்டியான ஸ்பின்னர்கிட்ட இயர்லயே வந்து விக்கெட் இழந்துறாரு. ஸோ அந்த ஆப்ஷன் ரஷீத் கான் வந்து இருக்காரு. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல தெம்பா பவுமா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவர்கிட்ட நம்ம ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் இவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். இவர் வந்து செகண்டா பேட் பண்றாருன்னா இவருக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ். கடைசி வரையும் நின்று அந்த மேட்சை முடிக்கணும் அப்படின்ட்டு கடைசி வரையும் பால பார்த்து விளையாடுவாரு. அப்படி இருக்க பட்சத்துல இவர்கிட்ட வந்து நம்ம 35ல இருந்து ஒரு 45+ ஃபேண்டசி பாயிண்ட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். பட் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது கொஞ்சம் இயர்லயே வந்து விக்கெட் இழந்துருவாரு. தெம்பா பவுமா பொறுத்த வரைக்கும் செகண்டா பேட் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட் வந்து கொடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா ஒரு 50-50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. பாரத லோ பர்சன்டேஜ்ல இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் யார் யாருன்னு பார்ப்போம். ஆப்கானிஸ்தான் பொறுத்த வரைக்கும் இக்ராம் அலிகில், ஹர்மன் ஷா அண்ட் கரோட்டி, இவங்க 3 பேரும் ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் இருக்காங்க. கிட்டத்தட்ட 20% கீழே தான் வந்து பீப்புள்ஸ் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. இக்ராம் அலிகில பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், விக்கெட் கீப்பிங் பண்றாரு. பேட்டிங் ஆர்டர்ல வந்தாலும் ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு அப்படிங்கும்போது இவருக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்து பாருங்க. அண்ட் ரஹ்மாஷாவை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்ல வந்து ட்ரை பண்ணலாம். காரணம் இவர் எல்லா பாலுமே வந்து அக்ரெசிவா அடிச்சு ஆடணும் அப்படின்னு நினைச்சு ஆட மாட்டாரு. பாலுக்கு தகுந்த வாக்கில டேக்கன் பண்ணி பிளே பண்ணும். கடைசி வரையும் மேட்ச்ல உள்ளார இருக்கணும் அப்படின்னு நினைச்சு பிளே பண்ணுவாரு. அப்படி இருக்க பட்சத்தில் இப்ப நம்ம ஒரு 35ல இருந்து ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் இருக்காரு. எவ்வளவு நீங்க டிஃபரன்ஸ் பிக்கா ட்ரை பண்றாங்க தாராளமா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததான் கரோட்டியை பொறுத்த வரைக்கும் 8 ஓவர் வரையும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்துருங்க. 8 ஓவர் பவுல் பண்ற பட்சத்துல போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு விக்கெட், அன்எக்ஸ்பெக்டட் 2 விக்கெட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அடுத்ததா சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்த வரைக்கும் பிராட்மேன், நாண்ட்ரி பர்கர், டோனி டி ஜார்ஜ், இவங்க 3 பேரும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ், ஒரு 35% கீழே வந்து பீப்புள்ஸ் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. பிராட்மேனை பொறுத்த வரைக்கும் 10 ஓவருமே வந்து பவுல் பண்ணிடுவாருங்க. 10 ஓவர் பவுல் பண்ற பட்சத்துல இவர்கிட்ட வந்து நம்ம ஒரு 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். இவர்கிட்ட வேற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெத் ஓவர்ல பவுல் பண்றாரு. டெத் ஓவர்ல பவுல் பண்றாரு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது இவர்கிட்ட 2ங்கிறது 3 விக்கெட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. செகண்டா பவுல் பண்ணும்போது அந்த 2 1 விக்கெட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் வந்து இருக்கு. அடுத்த நாண்ட்ரி
மேண்ட்ரி பர்கர் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு இவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்ணும்போது 1 விக்கெட் அப்படிங்கிறத மேண்ட்ரி பர்கர் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததா டானி டி ஜார்சி. டானி டி ஜார்சியை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லயும் ட்ரை பண்ணி பாருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்மாலிக்கு ஒரு சூப்பரான ஆப்ஷனா வந்து இவர் இருப்பாரு. போத் இன்னிங்ஸுமே இவருக்கு வந்து ஒரு இம்பால் வந்து கொடுத்து பாருங்க. காரணம் சேம் எந்த ஒரு பாலுமே அக்ரெசிவா அட்டன் பண்ண மாட்டாரு. இவரோட பேட்டிங் ஆடுறே ஒரு டிஃபரெண்டா வந்து இருக்கும். அப்படி இருக்க பட்சத்துல கடைசி வரையும் டீம்ல நிக்கணும், அந்த மேட்ச் கிரவுண்ட்ல உள்ள இருக்கணும், சீக்கிரம் ஏரியா விக்கெட் இழந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட்ல பிளே பண்ணுவாரு. அப்படி இருக்க பட்சத்துல இவர் வந்து ஒரு 45ல இருந்து ஒரு 50 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இவரை பொறுத்த வரைக்கும் எல்லா பாலுமே அடிச்சு ஆட மாட்டாரு. அவர் எந்த பால் அடிக்கணும், எப்படி ஸ்டேக்கர் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாக்குல பிளே பண்ணுவார். அப்படி இருக்க பட்சத்துல இவரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போத் இன்னிங்ஸ்ல இவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து 40 வந்து ஒரு 50 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் இருக்காங்க. டிஃபரன்ஸ் பிக்கா ட்ரை பண்றேன், ஆப்ஷன் சேஞ்சஸ் பண்ணி ப்ளே பண்ணி பார்க்கறேன், தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப அடுத்ததா ஹை பர்சன்டேஜ்ல சேஃபான பிளேயர் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அஸ்மதுல்லா ஓமர் சாய், முகமது நபி, ரஷீத் கான் அண்ட் ஃபசல் ஃபரூக்கி. ஸோ இவங்க 4 பேருமே கிட்டத்தட்ட 90% மேல பீப்புள்ஸ் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. அஸ்மதுல்லா ஓமர் சாய் 5ல இருந்து ஒரு 6 ஓவர் வரையும் பால் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல இருந்து 1 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட்டிங் ஆர்டர்ல வந்தாருன்னா ஒரு 25ல இருந்து ஒரு 30 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. முகமது நபி சேம் அதேதான், 5ல இருந்து 6 ஓவர் பால் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இவற்று நம்ம ஒரு 25 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் எதிர்பார்க்கலாம். அண்ட் பவுலிங் ஆப்ஷன்ல 1 விக்கெட் வரையும் இவற்று நம்ம எதிர்பார்க்கலாம். ரஷீத் கான், ரஷீத் கான் தான் மோஸ்ட் ஆஃப் 99% பீப்புள்ஸ் வந்து பிக் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி கேப்டன் ஆப்ஷனும் இவருக்கு தான் வந்து கொடுத்திருக்காங்க. ஸ்மால் லீக்கா இருக்கட்டும், கிராண்ட் லீக்கா இருக்கட்டும், அதிக பர்சன்டேஜ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்திருக்கும் ரஷீத் கானுக்கு தான். ஸோ காரணம் 10 ஓவர் வரையும் பவுல் பண்ணிடுவாரு. அண்ட் ரொம்ப ரொம்ப குவாலிட்டியான பவுலருங்க. இவர் பவுலிங் வந்து ரொம்பவே திணறுவாங்க தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்லா குவாலிட்டியா ஸ்பின் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். அது மட்டும் இல்லாம பேட்டிங்ல வந்தாலும் என்னால பிளே பண்ண முடியும்னு காமிச்சிட்டு வந்திருக்காரு. பேட்டிங்ல வந்து வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அக்ரெசிவ் வரை கிட்டத்தட்ட பேட்டிங்ல வந்தாருன்னா ஒரு 25 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் விட்டு பார்க்கலாம். 10 ஓவர் பவுல் பண்ற பட்சத்துல விட்டு நம்ம 2 விக்கெட் வரையும் இவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். அதிகபட்சம் 3 விக்கெட்டும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. அண்ட் ஃபசல் ஃபரூக்கி பொறுத்த வரைக்கும் சேம் 10 ஓவர் வரையும் பவுல் பண்றாரு. இவர்கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா டெத் ஓவர்ல பவுல் பண்றாங்க. ஸோ டெத் ஓவர்ல பவுல் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு இவர்கிட்ட இருந்து 2 விக்கெட், அதிகபட்சம் 3 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்ணும்போது 2 விக்கெட் அப்படிங்கிறத இவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, பாரதிய சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்த வரைக்கும் ஆடன் மார்க்கம், லுங்கி இங்கிலி, ட்ரஸ்ட் அண்ட் ஸ்டாப் இவங்க 3 பேரும் 75% மேல வந்து பீப்புள் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஆடன் மார்க்ரமை பொறுத்த வரைக்கும் பவுலிங் பண்ணாருன்னா போத் இன்னிங்ஸ்லுமே ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 4 ஓவர் பவுல் பண்ணாலும் இவர்கிட்ட அன்எக்ஸ்பெக்டடா 1 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட்டிங் பர்டிகுலர் ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இப்படி பவுலிங் பண்ணல அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு பேட் பண்றாரு. ஸோ ஒரு பவுலிங் ஆப்ஷன் எதுவுமே இல்லை, பேட்டிங் ஆப்ஷன் மட்டும்தான். ஆனாலும் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு இவருக்கு வந்து கிம்பனை கொடுத்து பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 55ல இருந்து ஒரு 65 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. கிட்டத்தட்ட அதுக்கு மேலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஐடன் மார்க்கம் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும் போது அது செகண்டா பேட் பண்றாருன்னா கிட்டத்தட்ட ஒரு 25ல இருந்து ஒரு 30 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் தான் இப்ப வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ பவுலிங் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா போத் இன்னிங்ஸ்லயும் இம்பார்ட்டன்ட். பவுலிங் ஆப்ஷன் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது இவருக்கு வந்து இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. ஐடன் மார்க்கம் பொறுத்த வரைக்கும் அடுத்த லுங்கி இங்கிடி. ஸோ லுங்கி இங்கிடியை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லயுமே வந்து ஒரு இம்பார்ட்டன் வந்து கொடுத்து பாருங்க. காரணம் டெத் ஓவர் பவுலர், 10 ஓவருமே பவுல் பண்றாரு, டெத் ஓவர்ல பவுல் பண்றாருங்க. ஃபர்ஸ்ட் இவர் பவுல் பண்ற போது இவர்கிட்ட இருந்து 2 விக்கெட், அதிகபட்சம் 3 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்றது 2 விக்கெட் அப்படிங்கிறத இவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். ஸோ லுங்கி இங்கிடி ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படின்னா இவருக்கு 1 or 2 டீமுக்கு வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ஒரு சூட்டபிளான பிளேயரா வந்து இருப்பாரு. செகண்டா பவுல் பண்ணும்போது டீம்ல ஒரு ஆப்ஷன். ஸோ போத் இன்னிங்ஸ்ல ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் பண்றாரு 1 or 2 டீமுக்கு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரஸ்ட் அண்ட் ஸ்டாப்பை பொறுத்த வரைக்கும் செகண்டா பேட் பண்றாரு அப்படிங்கும்போது ரிப்போர்ட் கொடுத்து பாருங்க. ஸோ இந்த இவர் விக்கெட் கீப்பிங் பண்றாராங்கிறது இன்னும் சரியா தெரியல. அப்படி விக்கெட் கீப்பிங் பண்ணாருன்னா போத் இன்னிங்ஸ்லயும் இம்பார்ட்டன்ட். விக்கெட் கீப்பிங் பண்ணலன்னா செகண்டா பேட் பண்ணும் போது ட்ரஸ்ட் அண்ட் ஸ்டாப்புக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்றத விட செகண்டா பேட் பண்ணும்போது ஒரு ஃபேண்டசி வேல்யூ நல்லாவே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவர் செகண்டா பேட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 50ல இருந்து ஒரு 60 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் இவருக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்போ அடுத்ததா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல சேஃபான பிளேயர். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஆர்டர் பார்க்கும்போது ஒரு செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் பொசிஷன்ல தான் வந்து இருக்காங்க.
ரெண்டு பேருமே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஆப்ஷன் வைஸ்ல ஸ்மால் லீக் எனி ஒன் பிளே, கிராண்ட் லீக்ல ஸோ மல்டி வைஸ்ல நீங்க சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் 50 ஒரு மேட்ச் இது. ஸோ 2020 மேட்ச் அப்படி T20 மேட்ச் அப்படின்னா ஸோ ரெண்டு பேர்ல எனி ஒன் பிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 50 ஒரு மேட்ச் கிட்டத்தட்ட 300 ரூபாய் கொஞ்சம் இயர்ல விக்கெட் பேட்டிங் ஏர்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 பிளஸ் ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அண்ட் விக்கெட் கீப்பிங் மூலமா கிடைக்கக்கூடிய 25ல இருந்து ஒரு 30 பிளஸ் ஃபேண்டசி பேனும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. காரணம் இது வந்து ஓடிஐ மேட்ச். ஒரு 50 ஓவர் மேட்சுங்கும் போது ஒரு 30ங்கிறது 35 ஃபேண்டசி பேன் விக்கெட் கீப்பிங் மூலமாவே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. போத் நிச்சயமா ட்ரை பண்ணாலும் தராம ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா ஆப்ஷன் வைஸ்ல எனி ஒன் பிளேயர் அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. இப்போ அடுத்ததா கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சூட்டபிள் பிளேயர் யார் யாரு அப்படின்னு பார்ப்போம். சேஃபா ட்ரை பண்ற, ஸ்மாலுக்குல ட்ரை பண்ற அப்படிங்கிற பட்சத்துல மோஸ்ட் ஆஃப் இவங்களை தான் வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. வந்து ரஷீத் கான் அண்ட் அஸ்மதுல்லா ஓமர் சார், இந்த ரெண்டு பிளேயருக்கும் கேப்டன் வைஸ் கேப்டன் நீங்க சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணி பார்க்கலாம். சேஃபா ட்ரை பண்ணும்போது ரிஸ்கா ட்ரை பண்றேன், கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றேன் அப்படிங்கிற பட்சத்துல ஐடன் மார்க்ரம், லுங்கி இங்கிடி, முகமது நபி, ஃபசல் ஃபருக்கி, ஃபெரல் உக்யா, ஸோ இவங்க இந்த பர்டிகுலர் பிளேயர்ஸ்ல இருந்து எனி 2 பிளேயர்ஸ் ஸோ கேப்டன் வந்து வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஆப்ஷன் வைஸ்ல மல்டிபிள் டீம் நீங்க போடும் போது ஆப்ஷன் நீங்க சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு சூப்பர் ஆப்ஷன் இருக்கும். கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றவங்களுக்கு இது ஒரு ஆப்டான ஆப்ஷனா வந்து இருக்கும். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்களை பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.